வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிரிக் ஸ்டிச்சில் எலிஃபண்ட் பார்க்க போகிறோம். இது நான் முன்னாடியே பண்ணினேன். இது வந்து டுட்டோரியலில் உங்களுக்கு இந்த ரவுண்ட் பீட்டில் தான் காமிச்சிருப்பேன். இது ஒரு ரெக்கமெண்டட் வீடியோ. ஸோ அவங்க கேட்டதுக்காக அவங்களுக்கு தகுந்த மாதிரியான பீட்ஸில் போட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரவுண்ட் பீட் சூஸ் பண்ணேன். செய்யறது ரொம்ப ஈஸி தான், பிகினர்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரிக் ஸ்டிச்சு எந்த லைன் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்டிங் வந்து ஆல்வேஸ் 2 பீட் தான் எடுக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே 2 ப்ரௌன் எடுத்துருக்கிறேன். ஒயர் வந்து நார்மல் நூல் போல் இருக்கிற ஒயர் தான் எடுத்துருக்கிறேன், மொத்த ஒயர் எடுக்கலாம். ஸோ இதுனா கொஞ்சம் நமக்கு வந்து வெளியில் தெரியாது, ஃபினிஷிங் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ரவுண்ட் பீட்டில் போடும்போது நமக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ நார்மலி ஒரு தடவை போடுறத இதில் 2 தடவை நம்ம போட்டுக்கணும். இப்போ இதை எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பீட்குள்ளே நான் வந்து வயரை ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு ஜாயிண்ட் ஆகணும். இதுதான் நம்ம திருப்பி நம்ம பண்ணுவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு இதை எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணோடனே இது ஒரு நாட் போல் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் நான் இன்னொரு தடவை நான் உள்ளே விட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது லூஸாக இருக்கும் நமக்கு ரவுண்ட் பீட் அப்படிங்கிறதுனால. நீங்கள் சீட் பீடில் போட்டாலுமே 2 தடவை ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எப்போதுமே 2 விரலுக்கு நடுவில் அழுத்தி பிடிச்சிக்கணும், அந்த மூவ் ஆகக்கூடாது. டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அது பர்ஃபெக்ட் லைனாக வரும், இல்லைனா முன்ன பின்ன நீட்டிகிட்ருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் 2 பீட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். கண்டினியூ வந்து 1 பீட்டில் தான் கண்டினியூ பண்ணணும். ஸோ இது பேஸ் லைன். ஸோ வந்து நம்ம 1 by 1 இப்படி ஆட் பண்ணிகிட்டே போகலாம். பிரிக் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுறது கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, மிட் ஆஃப் த லைன், இல்லைனா இருக்கிறதுலையே அதிகமாக நீளமாக இருக்கிற லைன் பேட்டர்னில் அந்த மாதிரி தான் பார்த்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அந்த பேஸ் லைனை கவர் பண்ணிட முடியும் 2 சைடும், இல்லைன்னா அது நல்லா இருக்காது, பார்க்க ஒயர் தெரியும். இப்போ நான் வந்து மெலிசு ஒயர் அப்படிங்கிறதுனால 2 தடவை நான் போட்டுக்கிறேன். இதுவே சீட் பீடில் போட்டோம்னா நம்ம ஒரு தடவை போட்டாலே ஸ்ட்ராங்காக நிற்கும், கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் இருக்கும். இது நான் வந்து 1 by 1 ஆட் பண்ணிட்டு வரேன். ஸோ இதே போல் இந்த ஹோல் லைனும் 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு பகலில் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ பையனுக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கிறதுனால அவன் ஸ்டடி ரூமில், அவன் படிக்கிற ரூமில் தான் நான் உட்காந்து நான் வீடியோ பண்ணுவேன். அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு சொல்லிவிட்டு நான் உட்கார்றது இல்லை வீடியோ எடுக்க. அதனால் எனக்கு இந்த மந்த் ஃபுல்லாகவே கொஞ்சம் டைட் ஸ்கெடியூல் தான். ஸ்கூல் இல்லாதனால எனக்கு என்னுடைய ஒர்க்கை எதையுமே பிளான் பண்ண முடியல. அவனுக்காகவே ஓடி போயிடுது. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு எக்ஸாம் அப்படிங்கிறதுனால நான் நைட்டில் எடுக்கிறேன். ஸோ 2 ரெக்கமெண்டட் வீடியோ வரிசையாக இருக்கிறதுனால எல்லாம் முடிக்கலாம், லாங்காக கேப் விட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் எடுக்கிறேன். ஸோ ஆஃப்டர் 4 ப்ரௌனுக்கு அப்புறம் ஒரு ஒயிட் கலர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே போல் இந்த லைனை கண்டினியூ பண்ணலாம். அட் த எண்டில் எத்தனை இது ப்ரௌன் எத்தனை ஒயிட் அப்படின்றது நான் சொல்கிறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் லைன். ஸ்டார்டிங்கில் வந்து 4 ப்ரௌன், நெக்ஸ்ட்டு 4 ஒயிட் அண்டு லாஸ்ட்டில் 1 ப்ரௌன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்து இந்த மெலிசு ஒயர் அப்படிங்கிறதுனால ஒரே ஈவனாக இருக்குது, நூல் போல் ஒட்டிக்குது. இதுவே கொஞ்சம் மொத்த ஒயர் போட்டோம் ரவுண்ட் பீட் தானே அப்படின்னாக்கா நமக்கு அது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம கம்ஃபர்டபுள் வந்து இந்த ஒயரில் இருக்கிறது அதில் கிடைக்காது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு லைன்.
நான் நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணும்போதுட்டு 2 பீட்டில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரௌன் அண்ட் ஒயிட் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, இதுக்கு வெளியில் வந்துச்சு, இதை தாண்டி வருதுன்னா அதை நான் இன்க்ரீஸ் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடியே வருது, இந்த 2 பீடுக்கு நடுவாண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை டிக்ரீஸ் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் வந்து இன்க்ரீஸ் ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ இன்க்ரீஸ் ஸ்டிச்னால் ஃபஸ்ட்டு இதில் ஒர்க் பண்ணணும், டிக்ரீஸ் ஸ்டிச்னால் செகண்ட் இதில் ஒர்க் பண்ணணும். இதுதான் இதில் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இப்போ நான் இன்க்ரீஸ் ஸ்டிச்சு, ஸோ ஃபஸ்ட்டு இதில் எடுக்கிறேன். ஸ்டார்டிங்கில் 2 பீடுக்கு நடுவால் இருக்கிற வயரில் நம்ம ஜாயின் பண்ணணும் ஊசியை இந்த மாதிரி. கரெக்டாக ஃபுல் பண்ணிக்கலாம். நமக்கு வந்துட்டு ப்ரௌன் கலர் அவுட்டர் சைடு வரணும், ஒயிட் கலர் இன்னர் சைடு வரணும், இந்த மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ இந்த ஒயருக்கு இங்கிட்டு வந்துட்டோம் இல்லையா, இப்போ நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, இந்த ஒயிட் கலர் வழியாக மேலே போகணும். ஸோ இப்படி நம்ம போகும்போது இது லாக் ஆயிரும். இது நம்ம வந்து இந்த இன்பிட்வீன் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் வந்து நம்ம அதை லாக் பண்ணியிருக்கோம். இதுதான் பிரிக் ஸ்டிச். 2 பீடுக்கு நடுவாண்டி நம்ம வந்து அடுத்த லைனை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து தேர்ட் பீட் எடுக்கணும். தேர்ட் பீடு 1 பீட் தான், இனிமேட்டு நம்ம 1 by 1 தான் ஆட் பண்ணோம். ஸோ இந்த 2 பீடுக்கு நடுவில் இருக்குது இல்லையா, செகண்ட் ஒன் டாப் வியூவிலேருந்து பார்த்திங்கன்னா தெரியும். அதில் வந்து நீடியில் உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த பீடில் இப்போ எடுத்துருந்தோம்னா அந்த பீடு வழியாக மேலே வந்துக்கணும். ஸோ இந்த பீடை தாண்டி ஃபஸ்ட் லைனுக்கு தாண்டி இந்த ப்ரௌன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை தான் நான் இன்க்ரீஸ் ஸ்டிச்சுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஒயிட் தான் போடுவோம். இதே போல் 1 by 1 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நான் இன்னொரு பீடை ஆட் பண்ணி காட்டுறேன். இன்னொரு ஒயிட் எடுத்து நெக்ஸ்ட்டு இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் இருக்கிற கேப்பில் நம்ம உள்ளே விடணும். நான் கொஞ்சம் பெரிய ஒயராக எடுத்தேன், ரவுண்ட் பீடில் ஒர்க் பண்ணுறதுனால, ஸோ கொஞ்சம் சிக்கல் விழுது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஒயருக்கு இந்த சைடு எடுத்திருக்கேன். இப்போ எந்த பீடை ஜாயின் பண்ணமோ அந்த பீடுக்குள்ளார விட்டு மேலே வரணும். டைட்டாக இந்த 2 விரலுக்கு நடுவில் பீடை அழுத்தி பிடிச்சிட்டு லைட்டாக புல் பண்ணிங்கன்னா அங்கே ஸ்ட்ராங்காக நின்றுடும். ஸோ இதே ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் எண்டு வரைக்கும். ஸோ இந்த லைனில் நமக்கு 9 பீடு ஒயிட் பீடு வேணும். 1 2 3 4 5 6 7 இந்த கேப்பில் 8th போட்டுருவோம். 9th பீடு எப்படி போடுறது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் 8th இதையே ஸ்டார்ட் பண்ணுறேன். 8th எங்கே ஜாயின் பண்ணுறோமோ அங்கே தான் 9th ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு 8th பீடை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
இது 8th பீடு. இப்போ 9th பீடை வந்து 8th பீடை எந்த கேப்பில் ஜாயின் பண்ணமோ அதே கேப்லேயே நான் 9th பீடையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இதை போட்டுட்டு லாஸ்ட் பீடு எந்த பீடோ அந்த பீடு வழியாக மேலே வந்துடணும். டைட்டாக புல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இது சரியாக இல்லை அப்படின்னு நினச்சோம்னா நம்ம திருப்பியும் ஒரு தடவை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பீடுக்குள்ளார போயிட்டு நமக்கு சரியாக அந்த இடத்துல ஃபிட் ஆகலை, உட்காரலை, பீடு தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் இது மாதிரி இன்னொரு தடவை போட்டுக்கணும். ஸோ அப்போ போட்டுட்டு பொறுமையாக புல் பண்ணோன்னா நமக்கு ஸ்டிஃப் ஆகிக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம 2 லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைனில் இங்கிட்டும் இன்க்ரீஸ் தான் இருக்குது, இங்கிட்டும் இன்க்ரீஸ்டு தான் இருக்குது. இங்கிட்ட எப்படி இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன், இங்கே எப்படி அடிஷ்னலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து 3rd லைன் பார்க்கலாம். 3rd லைன் ஸ்டார்டிங் வித் 2 பீடு. 3rd லைன் ஸ்டார்டிங் வந்து டிக்ரீஸ் ஸ்டிச்சில் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இன்க்ரீஸ் ஸ்டிச்னால் ஃபஸ்ட்டு இதில் போடணும். இதை தாண்டி வெளியே வரும். டிக்ரீஸ் ஸ்டிச்னால் இதுக்கு முன்னாடி வரும். ஸோ நம்ம இப்போ செகண்ட் ஒன்னில் போடணும். டிக்ரீஸ் ஸ்டிச்னால் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்றை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன்னில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி டிக்ரீஸ் ஸ்டிச் போடும்போது எப்போதுமே இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற பீடு வந்து ஒழுங்காக உட்காராத மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ திருப்பியும் இன்னொரு தடவை நம்ம அது உள்ளே வந்து விட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னாக்கா கொஞ்சம் கார்னர் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம 3rd லைன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது இந்த பீடுக்கு உள்ளார முடிஞ்சிருக்கு. இங்கே வந்து இந்த பீடுக்கு வெளியில் இருக்குது, இங்கே வந்து பீடுக்கு உள்ளார இருக்குது. இதுதான் டிக்ரீஸ் ஸ்டிச்சுன்னு சொன்னேன். ஸோ அடுத்து இந்த லைன் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் 2 பீடு, கண்டினியூ வந்து 1 by 1. நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் 1 by 1 ஆட் பண்ணிக்குவோம். இது வந்து எலிஃபண்ட்டோட ஐ பார்ட்டு. ஸோ இந்த லைனை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். 3rd லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2 ஒயிட்டில் ஸ்டார்ட் பண்ணேன், 1 black, அகெயின் 2 ஒயிட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் 3rd லைன். நெக்ஸ்ட்டு 4th லைனில் பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒன்னில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 2 பீட் எடுத்துக்கலாம். இதில் வந்து 4th லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ நமக்கு வந்து லைனை மீறி ஒயர் ஸ்டெப்ஸ் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல இன்னொரு பீடு தேவைப்படுது இந்த சைடு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பீட்குள்ளார நான் வந்துக்கிறேன். திருப்பியும் அடுத்த பீட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி நம்ம ஜாயின் பண்ணமோ அதே போல் இந்த பீடை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு லைனில் பீட் தேவைப்படுது அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணிக்கணும். கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம ஜஸ்ட்டு அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம், அவ்வளோதான்.
இந்த மாதிரி வரும். ஸோ எனக்கு இந்த இது போட்டு முடித்த உடனே திருப்பியும் நான் இங்கே கண்டினியூ பண்ண வந்துடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதை ஃபஸ்ட்டு ஒன்றை ஸ்ட்ராங்காக செக்யூர் பண்ணிக்கலாம். செக்யூர் பண்ணிட்டு திருப்பியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இதுக்கே நான் வந்துடுறேன். இனிமேட்டு நம்ம இந்த சைடு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. ஸோ இன்னும் நம்ம 1 by 1 இங்கிட்ட கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இன்னும் எந்த குழப்பமும் கிடையாது. நீ வழக்கம் போல் நெக்ஸ்ட்டுன்ட்டு போயிட்டே இருக்கலாம் 1 by 1. ஸோ அட் த எண்டில் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். 1 2 3 4 5 பீட் போட்டிருக்கோம். 7 வேணும், மொத்தமாக 5 போட்டிருக்கோம். இப்போ 6th ஒன் இங்கே போட்டுருவோம். 7th பீடும் எங்கே 6th ஒன் ஜாயின் பண்ணமோ அங்கேயே தான் போடணும். சிக்ஸ்த்து பீடு. இப்போ 7th பீடும் இது எங்கே ஜாயின் பண்ணமோ 6th பீடை அங்கேயே தான் ஜாயின் பண்ணணும். ஏன்னா இது எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது. அவ்வளோதான், இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் பார்த்திங்கன்னா இங்கே கேப் விடணும், இங்கிட்டிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இங்கிட்ட 2 பீடு 3 பீடு கேப் வர மாதிரி இருந்தால் நம்ம இங்கேருந்து ஒர்க் பண்ணக்கூடாது. திருப்பியும் கீழே இப்படி வந்து அடுத்த இதுக்கு போய்க்கணும். எங்கேருந்து ஒர்க் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு நம்ம போயிடணும். அதுக்கு இந்த மாதிரி 1 by 1 உள்ளே விட்டு வெளியில் வந்துக்கணும். இப்போ நான் வந்து 3rd பீட்லேருந்து ஒர்க் பண்ண போகிறேன். தேர்ட் பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 3rd பீட்லேருந்து நம்ம எந்த பீடில் இருக்கோமோ அங்கேருந்து அது இன்க்ரீஸ் ஸ்டிச்சா டிக்ரீஸ் ஸ்டிச்சான்னு பேட்டர்னில் பார்த்துக்கோங்க. எனக்கு இங்கேருந்து இன்க்ரீஸ் ஸ்டிச்சு இந்த பீடுக்கு. ஸோ இப்படி போட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இந்த லைன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் இதுக்கப்புறம் 1 by 1 கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஒன் டூ த்ரீ ஃபோர் 5 5th லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த இடத்துல 6 ஒயிட் வேணும். 5 and 6 வந்து ஒரே பிளேஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ 6th லைன் 6th and 7th வந்து ரொம்ப சிம்பிள், ஒரே இதில் முடிஞ்சு போயிடும். ஸோ இதையும் வந்து நான் இதை முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 பீட் எடுத்திருக்கேன், இதுவும் இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், இந்த லைனில் ஒரே ஒரு ஸ்டெப் தான். அடுத்த லைனில் ஒரே ஒரு பீடு வேணும், ஏன்னா நம்ம இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்றை போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நமக்கு இதோட எலிஃபெண்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதோட எலிஃபெண்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் அடுத்து பேக் சைடு இந்த சைடு வரலாம். இப்போ நம்ம இங்கே வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அனதர் பார்ட் நம்ம போகிறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்று இந்த எண்டு, இந்த எண்டு
எங்கிட்ட நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேட்டர்னில் நீங்கள் கவனித்து பார்க்கணும், எந்த சைடு போனால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்த லைன் போடுறதுக்கு அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் இதை அப்படியே இங்கிட்டு கொண்டு வரேன். எந்த இதுவுமே இதுக்கு ப்ரொசீஜர் கிடையாது. ஒயரை இங்கிட்டிருந்து அங்கிட்டு எடுத்துகிட்டு போக நம்ம ஜஸ்ட்டு 1 by 1 நமக்கு எந்த சைடு போனால் ஈஸியாக இருக்குமோ அந்த சைடு தான் நம்ம போகிறோம். இதுக்கெல்லாம் எந்த ப்ரொசீஜருமே கிடையாது. ஒயர் வந்து வெளியில் வரக்கூடாது, ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒயரை எடுத்துகிட்டு போய்க்கலாம். நான் வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த ப்ரௌனுக்கு எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு எப்படி போனால் ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி போய்க்கோங்க. இப்போ நான் இந்த எண்டுக்கு வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து 1 by 1 லைனை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங் வந்து 1 brown and 1 white இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் போட்டுக்கலாம். ஸோ இன்னும் 1 by 1 அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். அட் த எண்டில் நம்ம பார்க்கலாம் என்னென்ன போட்டிருக்கேன், எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் 2 bead, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறதெல்லாம் 1 by 1 bead-ஆக தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் 1 brown 1 white-ல். அப்புறம் டோட்டல் பார்த்திங்கன்னா 4 white இருக்கணும், 5 brown இருக்கணும். இந்த 4 and 5 ஸ்டிச் வந்து ஒரே இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லைன் போகலாம். நெக்ஸ்ட் லைன் வந்து டிக்ரீஸ் ஸ்டிச். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் அடுத்தடுத்த லைனில் வந்து ஸ்டார்டிங் மட்டும்தான் இது பண்ணுவேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் நம்ம டிக்ரீஸ் ஸ்டிச் போடும்போது. ஸோ இது சீட் பீட்லேயும் இதே ப்ராப்ளம் வரும், ஏன்னா ஸ்டிஃபாக நிற்காது. அதனால் என்ன பண்ணணும்னா இப்படி ஃபஸ்ட்டு பீடில் அந்த பீடுக்குள்ளார போயிட்டு சீட் பீடாக இருந்தாலும் ரவுண்ட் பீடில் போட்டிங்கனாலும் இதுக்கு வந்து டிக்ரீஸ் ஸ்டிச் போடும்போது 2 தடவை போட்டுட்டிங்கனாக்கா கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இப்படி புல் பண்ணும்போது அந்த சைடு அட்ஜஸ்ட் ஆகிரும். இது ரொம்ப மைனூட்டாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு போடும்போது தெரியும். அதே போல் 2 பீட்ஸை வந்து எப்போதுமே 2 விரலுக்கு நடுவில் அடித்து பிடிச்சிட்டு பொறுமையாக புல் பண்ணணும். அந்த ஷேப்பை கரெக்டாக அது ஹோல்ட் பண்ணணும், நமக்கு ஈவனாக இருக்கணும். ஸோ இந்த லைனை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு பார்ப்போம் என்னென்ன கலர் எத்தனை போட்டேன்னு. இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 4 brown 3 white. ஸோ நெக்ஸ்ட் லைன் போகலாம். நெக்ஸ்ட் லைனில் ஸ்டார்டிங் பண்ணும்போது 2 whiteல ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ இங்கே போய்க்கலாம் செகண்ட் ஒன்னில்.
இது நம்ம இதே போல் இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எத்தனை பீடு ஆட் பண்ணோன்னு. இந்த லைனில் 1 2 3 4 5 ஒயிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் போகலாம். இன்க்ரீஸ் ஸ்டிச். ஸோ ஃபஸ்ட் ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். டோட்டல் 6 ஒயிட் போட்டிருக்கேன். 5 and 6 ஒரே பிளேஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லைன் கொஞ்சம் ட்ரிக்கி லைன். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எடுத்த உடனே நான் ஃபஸ்ட்டு 2 ஒயிட் எடுத்துக்கிறேன். இன்க்ரீஸ் ஸ்டிச்சில் ஃபஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடு இருக்கிற மாதிரி லெக் பார்ட் இங்கிட்டு கொண்டு வரணும். இந்த இதில் லாங்காக இன்னும் 2 லைன் கொண்டு வரணும், 2 பீடு. ஸோ நான் அதுக்கு எப்படி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி லாங்காக வரும்போது 1 by 1 ஆட் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு லைன் வெரி ஃபஸ்ட் லைன் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நம்ம லாங் ஒர்க்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு இன்பிட்வீனில் எங்கேயாவது வரும். எனக்கு இந்த மாதிரி வந்தால் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். இது ஏன்னா கொஞ்சம் 1 by 1 பொறுமையாக ஃபஸ்ட் லைன் மாதிரி திருப்பி போடுறதுனால எனக்கு கொஞ்சம் அது ஃபினிஷிங் வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு 2-3 தடவை வேறு வயரை உள்ளே விட்டு எடுப்பேன். ஸோ அது பீடுக்கு தகுந்த மாதிரி மாறும், ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனால் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் போகணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீட் ஃபினிஷிங் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் அடுத்த லைன் போடும்போது அது ஈக்குவல் ஆயிரும். ஸோ நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஒயிட் கலர் போட்டுட்டு அடுத்து ஒரு ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். இதையும் நம்ம 2 தடவை போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். ஏன்னா பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது. நம்ம அடுத்த லைன் பீடு ஒர்க் பண்ணுற வரைக்கும் இதான் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். அடுத்த லைன் போடும்போது நமக்கு கொஞ்சம் அது சப்போர்ட் கிடச்சிரும், கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆகிக்கும். ஸோ ஒரி பண்ண வேணாம். இப்போ நான் திருப்பியும் இந்த பீடுக்கே நான் வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த பீட்குள்ளே வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்ம கொண்டுட்டு வந்துடணும் ஒயரை. ஸோ இந்த மாதிரி லாங்காக போகிறதுல இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும். ஒரு சில ப்ராஜெக்டில் தான் இந்த மாதிரி இருக்கும், நமக்கு எல்லாத்துலேயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் தட்ஸ் மேனேஜபிள். இந்த மாதிரி போட்டுட்டிங்கனாக்கா கொஞ்சம் சரியாயிரும். ஒயர் மட்டும் கொஞ்சம் ரொம்ப நீட்டிட்டு இல்லாத மாதிரி ஸ்டிஃப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பியும் வழக்கம் போல் எங்கே கண்டினியூ பண்ணணுமோ அந்த இடத்துக்கே வந்துட்டோம். இனி வந்து நம்ம வழக்கம் போல் நம்ம ஒர்க் பண்ணிட்டு போகலாம் 1 by 1. இதான் நான் சொன்னேன் இந்த லைன் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் பார்க்கலாம் எப்படி போகணுன்னு சொல்லிட்டு. இந்த சைடு எப்படின்னு வீடியோவில் காமிச்சிட்டேன். இந்த சைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ நமக்கு இந்த லைனில் 1 ப்ரௌன் 7 ஒயிட் வந்திருக்கு. டிக்ரீஸ் ஸ்டிச்லேயே நமக்கு கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இதோட லைன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் லைன் போகலாம். நெக்ஸ்ட் லைன் 2 ஒயிட் பீட், டிக்ரீஸ் ஸ்டிச். ஸோ செகண்ட் இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது டிக்ரீஸ் ஸ்டிச். இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். இந்த லைனுக்கு டோட்டல் 6 ஒயிட்டு 1 ப்ரௌன் உள்ளாரையே முடிஞ்சிருச்சு, எக்ஸ்ட்ராலாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் ஸ்டிச்சு 1 ப்ரௌன் அண்ட் 1 ஒயிட் எடுத்திருக்கேன். இன்க்ரீஸ் ஸ்டிச்சுன்றதுனால நான் ஃபஸ்ட் இதிலையே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு எது அவுட்டர் சைடு வருமோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதை அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். இதுலேயுமே வந்து 6 ஒயிட் வரும். ஒன் ப்ரௌன் 6 ஒயிட். இதோட இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரே ஒரு பீட் தான் ஆட் பண்ணணும், டெயில் பார்ட்டு. ஸோ நான் வந்து அது சென்டரில் ஆட் பண்ணணுங்கிறதுனால 3rd பீடுக்கு வரேன். இப்போ 3rd பீடில் இருக்கும், ஒயர் தெரியுதா? இப்போ இதில் இருந்து நான் இந்த செகண்டுக்கும் 3டுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் நான் இந்த டெயில் பார்ட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி சிங்கிள் பீடை போட்டு முடிக்கிறோம் இந்த இடத்துல. இந்த மாதிரி நமக்கு இது கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதோட எலிஃபண்ட் முடிஞ்சிடுச்சு. நான் அடுத்து வந்து அந்த ஒயரை நமக்கு இதுக்கு மேலே நமக்கு வந்து எங்கேயும் வந்து ஒர்க் கிடையாது. ஸோ நான் அந்த ஒயரை இன்னொரு 2-3 இதில் வெளில விட்டு கட் பண்ணிடுவேன். பெருசாக இதில் நாட் எதுவும் போட தேவையில்லை, ஏன்னா நான் நிறையா பீட்குள்ளார உள்ளே விட்டு வெளியில் வந்துடுவேன். ஸோ அதனால் போட மாட்டேன். இப்படி நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எண்டில் ஜஸ்ட்டு நீடில் வழியாக இப்படி போட்டுக்கோங்க. வெளியில் தெரியக்கூடாது, நல்லா புல் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இதோடு நிற்காத இன்னும் 2-3 லைனில் போயிட்டு வந்துடலாம். ஜிக்ஸாக்காக அங்கங்கே போயிட்டு வந்துட்டோம் அப்படின்டாக்க நமக்கு நாட் வந்து பிரிஞ்சே வராது. இது எப்போ ஆனாலும் அப்படியே இருக்கும். ஸோ அந்த டென்ஷன் வந்து பிரிக் ஸ்டிச்சில் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எலிஃபண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பிரிக் ஸ்டிச்சில். இது நான் வந்து இந்த மாதிரி செகண்ட் டைம் வந்து ரவுண்ட் பீட்ஸில் வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு வந்து இது சீட் பீட்ஸில் தான் எனக்கு பிரிக் ஸ்டிச் ஒர்க் பண்ண பிடிச்சிருக்கும். இது ரெக்கமெண்டட் வீடியோன்றதுனால கொஞ்சம் கிளியராக எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அது ரவுண்ட் பீட்டில் ட்ரை பண்ணேன். அவங்களும் இதில் தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் 2 இது வந்து என்னுடைய பிரிக் இதில் பண்ணது, சீட் பீட்டில் பண்ணது. 2த்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது ரொம்ப சின்னதாக வரும், இது நல்ல பெருசாக வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேப் தெரியும். 2 பீடுக்கு நடுவாண்டி இருக்க அந்த சின்ன சின்ன கேப்ஸ் தெரியும். சீட் பீட்ஸ்லேயுமே தெரியும், பட் நம்ம சூஸ் பண்ணுற பீடை பொறுத்து அது. நான் அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இது நான் வந்து சாமா யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இது போட்டுட்டேன். இது வந்து கீ செயின், ஹோம் டெக்கர்ஸ் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பிரிக் ஸ்டிச் ரொம்ப ஈஸியானது தான். கரெக்டாக ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த டுட்டோரியலுமே தேவை கிடையாது, நம்ம பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.